ஃபர்ஸ்ட் லெட்டஸ் வெல்கம் கற்பகவல்லி. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். இன்னைக்கு வந்து ஒரு சாலட் தான் பண்ணியிருக்கேம்மா. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. யா, இது வந்து பார்த்தீங்கன்னா அவல் வந்து ரெட் அவல் ஊற வச்சு அதை சேர்த்துருக்கேன். ப்ளஸ் வந்து எல்லா அசார்டட் வெஜிடபிள்ஸ், கேபேஜ்லேருந்து கேரட்லேருந்து 2 விதமான கேப்சிகம், அதோட வந்து zucchini, வெள்ளரிக்காய், மாங்காய், அதோட வந்து வேக வச்ச கடலைப்பருப்பு, அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அதை சேர்த்துருக்கேன். கடைசியாக வறுத்த வெள்ளரி விதையும் எள்ளும் போட்டிருக்கேன். வெறும் பச்சை மிளகாய் காரம் தான், லெமன் ஜூஸ் தான், வெரி லிட்டில் ஆயில். ஓகே, நோ சாலட் ட்ரெஸ்ஸிங். தாளிக்கிறதுக்கு ஓகே ஓகே, நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வேணும்னு சொல்லிட்டு தாளிச்சு கொட்டிட்டேன். ஓகே, நைஸ். ஃபர்ஸ்ட் பேல்பூரி மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ரைட், நைஸ் மேம். இப்போ இதை வந்து யார் வேணால் சாப்பிட்லாமா? ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? அதாவது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம சாலட் சாப்பிட்டா நல்லது, இல்லை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றப்ப வேறு ஏதாவது என்ன சொல்கிறது அடிஷ்னலாக, அதாவது குக்டு ஃபுட்டோட இதை சேர்த்து சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால், ப்ளஸ் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா. சாலட் அப்படின்னாலே ரொம்ப ஹெல்த்தி, எல்லாரும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறது. அண்ட் ஆல்சோ வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் யோசிக்கிறது சாலட் தான் இல்லைங்களா? பிகாஸ் அதில் ஆயில் கிடையாது, குக்கிங் ப்ராசஸ் கிடையாது, கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ வெயிட் லாஸ் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் சாலட் அப்படிங்கும் போது அதாவது அந்த கண்டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து குக் பண்ணவே போகிறதில்ல. நம்ம அதில் காயில் இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் கரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக சாப் பண்ணி அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் சாப் பண்ணி ரொம்ப நேரம் அதை ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறீங்க, இல்லை ஓப்பனில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டாமினேஷன் ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும். அந்த சாலட்னாலே உங்களுக்கு வந்து நிறைய கட் இஷ்யூஸ் வந்து வெளியில், அதுவும் ஸ்பெஷலாக வெளியில் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாலடை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். வீட்டில் ஹோம்மேட் சாலட் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. சாலட் அப்படின்னாலே அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிடணும். லாங் டைம் அதை வெளியில் வைக்கக்கூடாது. பிகாஸ் அது குக் பண்ணல அப்படிங்கிறதுனால ஈஸியாக கிராஸ் கண்டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக நடக்கணும். அதுதான் மெயினாக சாலடை பொறுத்த வரைக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து தைராய்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சாலடை வந்து நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸில் இருக்கிற அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் வந்து தைராய்டு இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்க முடியாது. ஸ்பெஷலி அந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பேர் அதை அவாய்டே பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், ப்ராக்லி, கேபேஜ் இதெல்லாம் வந்து நோன்னு சொல்லிடுவாங்க தைராய்டு இருக்கிறவங்களுக்கு. அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. பட் குக் பண்ணாமல் சாலடாக சாப்பிட வேண்டாம், குக் பண்ணி தான் சாப்பிடணும். இப்போ நீங்கள் இதில் கேபேஜ் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மிச்சம் எல்லாமே வந்து சாப்பிடலாம். வெள்ளரிக்காவாக இருக்கட்டும், zucchini, கேப்சிகம், இதெல்லாமே ரா வெஜிடபிள்ஸாக கன்சியூம் பண்ணலாம். பொதுவாக காலிஃப்ளவர், கேபேஜ், இந்த க்ரூசிஃபரஸ் ஃபேமிலியில் வர வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம குக் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா இது தைராய்டுன்னு இல்லை, பொதுவாக யாருக்குமே வந்து அவ்வளோ கட்டுக்கு வந்து நல்லதில்லை. ஸோ குக் பண்ணி அட்லீஸ்ட் பிளான்ச் பண்ணிடலாம். சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் பிளான்ச் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் அப்புறமா வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு இஸ் ஓகே. அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி கம்ப்ளீட்டாக பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போது நிறைய பேர் வந்து சாலடை வந்து ஸ்டார்டர் மாதிரிலாம் சாப்பிடாம மீலாகவே சாப்பிட்றாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, கம்ப்ளீட்டாக இருக்குது, ஒரு ஹோல் மீலாக இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன ஏதாவது அடிஷன் எனக்கு இப்போ இமீடியட்டாக தோணுது அப்படின்னா ஒரு ஹங் கர்ட் போடுறீங்க. அதாவது கர்ட், க்ரீக் யோகர்ட்னு சொல்கிறாங்க. க்ரீக் யோகர்ட்னா ஒன்றும் வித்தியாசமாலாம் இல்லை, அந்த வே ப்ரோட்டீன், அந்த வே வாட்டரை எடுத்துட்டிங்கன்னா அதான் ஹங் கர்ட், க்ரீக் யோகர்ட். ஸோ அது போடுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன், அது ஒரு இன்னும் கம்ப்ளீட் மீலாக ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாலட்க்கு பெருசாக எதுவும் ரொம்ப ஃபேட்டான ட்ரெஸ்ஸிங் யோசிக்காமல் ஹங் கர்ட் அப்படி தான் வந்து இருக்கிறதுலே சிம்பிளான வே ஆஃப் ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஹெல்தி. ஸோ எந்த ஒரு கேலரி எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி ஆகாமல் ப்ரோட்டீனுக்காக நம்ம ஆப்ட் பண்ணோம்னா கர்ட் இஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அது நீங்கள் இதோட பேர் பண்ணியோ மிக்ஸ் பண்ணியோ சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அது தெரியல, ரெசிபி வைஸ் அது மேம் தான் சொல்லணும். அதனால அவாய்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஸோ அது அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கர்ட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, பட் அவல் சேர்த்துக்கிறது ஓகே? டெஃபினட்டாக ஓகே மேம், வை நாட்? அது நல்ல ஒரு கார்போஹைட்ரேட்ஸ். அண்ட் ரெட் அவல் அப்படின்னும் போது ஒரு மினிமமாக ஒரு அளவுக்கு ஃபைபர் அண்ட் அயன் கண்டென்ட்டும் இருக்குது. அவ்வளோ கன்சிடர் பண்ண முடியாது, பட் யா டெஃபினெட்லி மினிமம் அமௌண்ட் இருக்குது. ஸோ அண்ட் லெமன் ஜூஸ் போடுறீங்கன்னும் போது இதில் வெஜிடபிள்ஸில் இருக்க நியூட்ரியன்ட்டோட அப்சார்ப்ஷன்ஸ்லாம் இன்னும் பெட்டராக நடக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் அ மேஜர் அட்வான்டேஜ். அவாய்ட் பண்ணோன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். கட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ராவாக இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணணுங்கிறது தான்.
மற்றபடி எனிபடி சாலட் லவ் பண்றவங்க சாப்பிடுங்க, இமீடியட்டா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, தட்ஸ் குட். அதாவது நம்ம சேலட்னாக்க இப்போ ஸ்டார் ஹோட்டலில் போனால் சேலட் கவுண்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் அதுதான் நோ சொல்லணும் ஸ்டார் ஹோட்டல் போகும்போது. ஏன்னா எல்லாம் அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஜில்லுன்னு தான் இருக்கும். கோல்ட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து எப்பவுமே ஒரு புஃபே போறீங்க அப்படின்னா கோல்ட் ஃபுட் சாலட்க்கு தான் நோ சொல்லணும். ஹாட்டா சர்வ் பண்றதுக்கு தான். ஏன்னா அதுல தான் உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் அந்த கண்டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், இமீடியட்டா அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு எதனால வந்து இன்ஃபெக்ஷன் வருதுன்னு நம்மளுக்கே தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ராவா இருக்கிறப்ப வந்து இட் அட்ராக்ட்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம். குக்டு ஃபுட்டில் வந்து கம்மி. அதனால வந்து எப்போவுமே சாலட் சாப்பிட்றப்ப நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க, நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ் லாட் ஃபார் கமிங் டு த ஷோமா. அடுத்த வாரம் சந்திக்கலாம். நிச்சயமா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அவல் வெஜிடபிள் சாலட் பார்த்தீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து மேலே வந்து 2 ரோஸ்டட் இன்க்ரீடியன்ட் சேர்த்து அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது அவல் வெஜிடபிள் சாலடில் கடைசியாக மேலே வந்து 2 ஐட்டம் வந்து ரோஸ்டட் இன்க்ரீடியன்ட் சேர்த்தேன். இதுக்கான பதிலை வந்து நீங்கள் எப்போதும் போல் வந்து கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருதுங்க, உங்கள் ஃபோனில் இருந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதிலை அனுப்பலாம். எப்போதும் போல் உங்களுடைய முழு முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே பதிலோடு சேர்த்து எழுதி அனுப்புங்க. சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் வந்து பரிசாக உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.